கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி தலைமை அலுவலகத்துக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலை அடுத்து கடலூரில் இருந்து மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் செயலிழக்கம் செய்யும் குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். ஏற்கனவே தபால் மூலம் 1 மாதத்திற்கு முன்பு நெய்வேலி என்எல்சி மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இந்த நிலையில் 2வது முறையாக என்எல்சிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பதற்றத்தை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மாசி மாத பௌர்ணமியை ஒட்டி கிரிவலம் செல்ல ஏராளமான பக்தர்கள் குவிந்த நிலையில் போதிய போலீசார் இல்லாததால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. கிரிவலத்தில் பங்கேற்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்த நிலையில் அண்ணாமலையாரை தரிசிக்க சுமார் 6 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. பல மணி நேரமாக காத்திருக்கும் பக்தர்களுக்கு முறையான குடிநீர், கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே ஏரியில் அழுகிய நிலையில் 6 மாத பச்சிளம் குழந்தை மீட்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மீட்கப்பட்ட பச்சிளம் குழந்தை ஆனா பெண்ணா என தெரியாத நிலையில் யார் இந்த குழந்தையை ஏரியில் வீசியது யார் என்பது குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. புரட்சி தலைவியின் பொன்னான திட்டமான தொட்டில் குழந்தை திட்டத்தை ஸ்டாலின் அரசு கிடப்பில் போட்டதால் இதுபோன்ற அவலங்கள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் முடிந்து ஏராளமான பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பௌர்ணமி கிரிவலத்திற்காக பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்தனர். இதையடுத்து சொந்த ஊர் திரும்ப முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏறியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தேவைக்கேற்ப மத்திய மாநில அரசுகள் போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தராததால் பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறும் நிலை ஏற்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆலமரக்கிளை முறிந்து விழுந்ததில் 2 படுகாயம் அடைந்தனர். கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தந்தை மற்றும் மகள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நிலையில் அம்மன் நகர் பகுதி அருகே சாலையை கடக்க முயன்றபோது ஆலமரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் 2 படுகாயமடைந்தனர். விடிய அரசின் அதிகாரிகள் சாலையோரங்களில் ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களை அகற்றாததால் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. கோவையில் தனியார் பேருந்தில் பயணிகள் ஆபத்தான முறையில் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. கோவையில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு காலை நேரத்தில் விடிய அரசு மக்களின் தேவைக்கு ஏற்ப பேருந்துகளை இயக்கவில்லை. இதனால் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணம் சம்பாதிக்கும் நோக்கில் அதிக அளவில் பயணிகளை ஏற்றி அடைப்பதால் படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு சிலர் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே ஸ்டாலின் மாடல் அரசு போதிய அளவில் பேருந்துகளை இயக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தால் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு செங்கல்பட்டிற்கு ஸ்டாலின் சென்ற நிலையில் அதற்காக இரவோடு இரவாக அவசரகதியில் அமைக்கப்பட்ட சாலையால் குடிநீர் குழாய் சேதமடைந்தது. இதனையடுத்து சாலையில் பள்ளம் தோண்டி குடிநீர் குழாய் சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. முறையான திட்டமிடல் இன்றி வெற்று விளம்பரத்திற்காக ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கடலூர் முதுநகர் அருகே கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த டேங்கர் லாரி மீன் லாரி மீதும் கட்டிடங்கள் மீதும் மோதி விபத்தை ஏற்படுத்தியதில் கடைகள் மற்றும் வாகனங்கள் தீக்கிரையாகின. லாரி ஓட்டுநர் பலத்த காயத்தோடு தப்பிவிட அங்கிருந்த பொதுமக்கள் அச்சத்துடன் ஓட்டம் பிடித்தனர். இதில் டேங்கர் லாரி, சரக்கு வாகனம் மற்றும் ஒரு பைக் முற்றிலும் எரிந்து சேதமானது. டிரைவர் உட்பட 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்தில் டேங்கர் லாரியில் இருந்து கச்சா எண்ணெய் வெளியேறியதால் வாகனங்கள் மாற்றுப்பாதை வழியாக அனுப்பப்பட்டன.